தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயிலில் உள்ளே தமிழ்நாடு வருவாய் அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தரையில் அமர்ந்தவாறு வருவாய்த்துறையினர் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாடு வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் இளநிலை மற்றும் பொதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் பெயர் மாற்றம் தமிழக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதற்கான விதி திருத்தம் மேற்கொள்ள தொடர்ந்து போராடி வருகிறோம். 3 ஆண்டுகள் மேற்பட்ட அலுவலர்கள் உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப இதுவரை தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. அரசின் முக்கிய திட்டங்கள் எல்லாம் ஒப்படைத்து இரவு பகலாக வேலை செய்யும் எங்கள் உரிமைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று 2ஆம் கட்டமாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே தமிழ்நாடு வருவாய் அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் தரையில் அமர்ந்து வருவாய்த்துறையினர் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து 27/2/2024 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் 14,000 வருவாய்த்துறை அலுவலர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 7 நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.